Hello everyone, welcome to Prema's Culinary. நான் இன்னைக்கு Arachivitta Capsicum Sambar and Pudalangai Kootu ரெண்டு நான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரேடியாக மசாலா அரைக்க போகிறேன். அந்த மசாலாலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப்பு துவரம் பருப்பு 2 கப்பு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிடலாம். கேப்சிகம் இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னு பார்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இந்த பொருள் எல்லாம் நம்ம எண்ணெயில் ட்ரை டோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் இதை வறுத்துக்குவோம். வறுத்த பொருளை கம்ப்ளீட்டாக ஆறணுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துடலாம். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாம்பார் நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகும். நல்லா இதை கொதிக்க விட்டுருவோம். சாம்பார் நல்லா கொதிச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஒரு அருமையான டெலிஷியஸான கேப்சிகம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காததுனால நம்ம பண்டிகைக்கெலாம் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சாம்பார். அதே நேரத்தில் இந்த சாம்பார் இட்லி தோசை இதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட சாப்பிடும் போது கீ சேர்த்து இந்த சாம்பார் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தஞ்சாவூர் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு. ஸோ இந்த புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாஷ் பண்ணி புடலங்காயை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 2 விசில் விட்டால் போகிறோம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். கூட்டுக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரியட்டும். இது நல்லா வறுத்துக்குவோம். இந்த தாளிப்பு புடலங்காய் கூட்டோட சேர்த்துடலாம். பாருங்கள், நமக்கு ஒரு குயிக்கான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ரசம் இருந்தால் போதும். அந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த புடலங்காய் கூட்டு வெறுமனையே நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.